வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது பால் அண்ட் த பாய் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஜி5ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸோட டைரக்டரான சிதம்பரத்தோட டைரக்ஷன்ல வந்திருக்கக்கூடிய ஒரு படம். ஒரு அம்மா பையனோட மிஸ்டீரியஸ் லைஃபை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சர்வைவல் டிராமா. கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கைதியா இருக்காங்க. ஜெயிலேயே அவங்களுக்கு பையன் பிறந்திருப்பான். ஸோ அவங்க கூடயே ஜெயிலில் வளர்ந்துருப்பான். ஒரு கட்டத்தில் வந்து அம்மாவும் பையனும் ஒரு நபரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்து தண்டனை கம்மியாகி சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகிறாங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாட்டு நிறைய இடங்களுக்கு மைக்ரேட் ஆகி போகிறாங்க. ஒரு இடத்துலையும் வித்தியாசமான ஐடென்டிட்டியில் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். தான் எங்கேயாவது மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அங்கேருந்து மைக்ரேட் ஆயிடுறாங்க. ஸோ அப்படி அவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கும், கடைசியாக எங்கே போய் செட்டில் ஆகிறாங்க, அங்கே அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது, அண்ட் ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கான அந்த சூழ்நிலை எப்படி உருவாகுது, டுவர்ட்ஸ் எண்ட் ஒன்று சேர்ந்தாங்களா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே அந்த அம்மா பையன் போகக்கூடிய ஜேர்னி அண்ட் அவங்களோட லைஃப்பை சுற்றி இருக்கக்கூடிய மிஸ்ட்ரீஸ். ஒரு இடத்துலையும் அந்த அம்மா ஏன் பொய் சொல்கிறாங்க, அவங்களோட பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை எழுப்புற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் அந்த வயசான ஒரு பாட்டியோட வீட்டில் தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றது உண்மையிலேயே நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா பையன் பிரியறதுக்கான அந்த சூழ்நிலை அதை உருவாக்கின விதம் அப்படின்றதுமே நீட்டாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த தேடல் படலம், அந்த செகண்ட் ஹாஃப்ல நடக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் ஒரு மாதிரி ஸ்லோ பேஸில் போச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அந்த இடத்துல பேசப் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருந்தாலும் கிளைமேக்ஸ் அப்படின்றது வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி நல்ல ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீட்டாக போகக்கூடிய ஒரு படம். பட் பேஸ் வைஸ் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அலாமிங்காலாம் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.